வணக்கம். துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். இனிமேல் உங்க வாழ்க்கையில இனிமையாக பேசுவாங்க தெரியுமா? அவர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பது தான் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதை தேடி கொடுக்கும். இனிமேலாவது நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய ஒரு நேரமாக உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்ககிட்ட வந்து வலிய வலிய பேசுறவங்க, முகத்துல பல்ல காட்டி சிரிச்சு பேசுறவங்க எல்லாரையும் இனிமேல் சந்தேக கண்ணோட பார்ப்பது உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லது. அவர்கள் தாங்க உங்க வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் துன்பங்களையும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்த ஒரு நபர்களாகவே நிச்சயமாக இருப்பார்கள். நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து பாருங்கள். யாரெல்லாம் உங்களிடம் நன்றாக பேசுவது போல இருக்கிறார்களோ அவர்கள்தான் பெரிய ஒரு துரோகத்தையும் பெரிய ஒரு ஏமாற்றத்தையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுப்பாங்க. ஆனா சில மனிதர்கள் உங்களிடம் அப்பதான் பேசுவாங்க. அவங்க உங்களுக்குள்ள போதுமான அளவுக்கு நன்மைகளையும் அவர்களால முடிந்த ஒரு உதவிகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுப்பாங்க. அதற்கு காரணம் உங்களுடைய நல்ல மனது. இவங்க நல்ல மனது உடையவங்கப்பா, இவங்களுக்காக நம்ம என்னனாலும் பண்ணலாம் அப்படின்னு உங்க வாழ்க்கைய புரிஞ்சு உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபர்கள் தூரத்தில் இருக்கக்கூடிய உறவுகளாகவும் நண்பர்களாகவும் மட்டுமே தான் இதுவரைக்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருப்பார்கள். ஏன் தெரியுமா உங்க கிட்ட இருக்கிறவங்ககிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும்னு கூறுறேன். உங்க கிட்ட வர்ற சிரிப்புக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சுயநலமும் ஆபத்தான நோக்கமும் நிச்சயமாக மறைந்து கிடக்கும். அவர்கள் உங்களிடம் பழகுவது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர்கள் சுயநலமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொள்வாங்க. அது உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. நீண்ட நாட்களுக்கு அப்புறம்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயே அந்த ஒரு உண்மையான முகமானது நிச்சயமாக தெரிய வரும். உங்ககிட்ட இருந்து ஏதோ ஒரு ஆதாயத்தை எதிர்பார்க்கறதுக்காகத்தான் அவங்க முகமூடி போட்டுக்கிட்டு உங்க வாழ்க்கைக்குள்ள வருவாங்க என்பதை முதல்ல நீங்க புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களை தேடி தேடி வந்து ஒரு நபர் பழகுகிறார்கள் என்றால் உங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு தேவை அவர்களுக்கு தேவைப்படுகிறது. அதனால மட்டுமே உங்களை தேடி தேடி வந்து பழகுவார்கள். இனிமேல் உங்களை பாராட்டுறவங்களை பார்த்து மயங்கி மயங்கி விடக்கூடாது. அவங்க பின்னாடி பெரிய ஒரு சதிவலையானது இருக்கும். அது என்னவென்று நீங்கள் அறிந்து கொள்ள முடிந்த அளவுக்கு முயற்சி செய்ய வேண்டும். தேன் ஒழுக பேசுற நாக்குகளுக்கு பின்னாடி விஷம் இருக்குகிறத நீங்க எப்பொழுதுமே மறந்து விடக்கூடாது. அது போலத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ளேயும் இனி வரக்கூடிய நாட்கள் நிச்சயமாக இருக்கும். இதில் மட்டும் கொஞ்சம் நீங்க கவனத்தை செலுத்தி பாருங்க. உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்கக்கூடிய உண்மை என்னவென்று இனிமேல் வரக்கூடிய நாட்களிலாவது நிச்சயமாக புரிய ஆரம்பிக்கும். இது ஒரு பக்கம் நடக்க, மற்றொரு பக்கம் உங்களுடைய நல்ல மனதை பலர் பயன்படுத்திட்டு உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போயிருப்பாங்க. உங்களுடைய மிகப்பெரிய ஒரு பலம் என்ன தெரியுமா? உங்களுடைய நல்ல மனம்தான். ஆனா சில நேரங்கள்ல அதையே சிலர் தங்களுடைய தேவைக்காக பயன்படுத்தி இருப்பார்கள். அது உங்களுக்கு ஆரம்பத்தில் எப்படி யோசித்து பார்த்தாலும் அது புரியாது. நாட்களும் காலங்களும் கடக்க கடக்க அவர்கள் உங்களுக்கு செய்த நன்மைகள் என்ன, நீங்கள் அவர்களுக்கு செய்த நன்மைகள் என்ன என்று கணக்கு போட்டு பார்த்தால் நிச்சயமாக ஒரு விடையானது கிடைக்கும். அதுல அவங்க உங்களுக்குள்ள ஏமாற்றங்களையும் கவலைகளையும் மட்டுமே தான் திருப்பி கொடுத்திருப்பாங்க. நீங்கள் ஒருவருக்கு உதவி செய்யும் பொழுது அதில் எந்த எதிர்பார்ப்பும் நீங்கள் வைக்கவே மாட்டீங்க. ஆனா உதவி பெற்றவர்கள் அதே அன்பை திருப்பி கொடுக்காமல் சென்ற போது உங்கள் மனதில் ஏமாற்றங்கள் மட்டுமே தான் இதுவரைக்கும் மிஞ்சி இருக்கும். நான் எப்போதும் எல்லாருக்கும் நல்லது நினைத்தேன், ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்தது என்ற கேள்வி உங்களை பல முறை சிந்திக்க வைத்து உங்க வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் இதுவரைக்கும் தேடி கொடுத்த அனுபவங்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். சிலர் உங்களுடைய அமைதியை பலவீனம் என்று நினைத்திருக்கலாம். சிலர் உங்களுடைய பொறுமையை தவறாகவும் பயன்படுத்தி இருக்கலாம். ஆனா ஜோதிட நம்பிக்கையின்படி சில கிரக காலங்கள் மனிதர்களுக்கு எல்லைகளை கற்றுக் கொடுக்கும் ஒரு அனுபவங்களை தரும் என்று அனைவராலையுமே எதிர்பார்க்கப்படுது. அது போலத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் எந்த மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்பதை உணர வைப்பதற்காகவே சில மனிதர்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள வருவாங்க. அவங்களால நீங்க சில உண்மைகளையும் சில மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாகவும் இருப்பார்கள் என்பதையும் நீங்கள் நிச்சயமா புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இனிமேல் உதவி செய்வீர்கள், ஆனால் உங்களை இழந்து அல்ல, அன்பு கொடுத்து. ஆனால் உங்களுடைய மதிப்பை குறைத்து கிடையாதுங்க. இந்த ஒரு மாற்றம் தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை தேடி வந்து கொடுக்கும். இனிமேலாவது உங்களுடைய நல்ல மனதை தவறான நபர்களுக்காக நீங்க பயன்படுத்தாதீங்க. உண்மையான மனிதர்களுக்காக நீங்க கொடுத்து பாருங்க. அவங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய விசுவாசத்தை வேறு யாராலையுமே திருப்பி கொடுக்க முடியாதுங்க. அதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க தெரிந்து கொள்வீர்கள். இதுவரை நான் கூறியது உங்க வாழ்க்கைக்குள் நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.
இனிமே உங்க வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமா உங்க வாழ்க்கை தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். துலாம் ராசி என்பர்களை உங்களை விட்டு விலகிய சிலர் மீண்டும் தொடர்பு கொள்ள முயற்சிக்கலாம். பழைய உறவுகளை எப்படி கையாள்வீர்கள் என்பதை பற்றித்தான் இப்பொழுது நம்ம பார்க்க போறோம். உங்களுடைய கஷ்ட காலத்துல உங்களை அனாதையா நடுரோட்ல விட்டுட்டு உங்களை மதிக்காம ஓடிப்போன சில மனிதர்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருப்பாங்க. அவங்களை நினைத்து இன்னும் உங்களுடைய மனதிற்குள் ஒரு கோபமானது இருந்து கொண்டே தான் இருக்கும். உங்களுடைய நல்ல காலமும் வளர்ச்சியும் தொடங்குறத பார்த்துட்டு இப்ப மறுபடியும் உங்க கூட ஒட்டிக்கிறதுக்காக உங்களை தேடி வருவாங்க. அந்த நபர்கள் வந்தார்கள் என்றால் அவர்களை முடிந்த அளவுக்கு நீங்கள் தவிர்த்து கொள்வதுதான் உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். போன் மூலமாகவோ அல்லது நேராகவோ உங்களை தொடர்பு கொள்ள முயற்சி செய்வார்கள். ஆனால் இங்கதான் துலாம் ராசியான நீங்கள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை நீங்க வெளிப்படுத்த வேண்டும். பழைய உறவுகள் மீண்டும் மாறாங்க அப்படின்னா உணர்ச்சி வசப்பட்டு உங்களுடைய அன்பையும் பாசத்தையும் இந்த ஒரு நாள்ல நீங்க தேடி கொடுக்க கூடாது. பழையபடி உங்களுடைய மனசை அவங்க கிட்ட நீங்க அடகு வைக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்த ஆரம்பிக்கணும். அவர்கள் எந்த அளவுக்கு தள்ளியே வச்சிருக்கிறீங்களோ அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு நன்மைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அல்லது இப்பொழுது நல்ல நிலைமைக்கு நீங்க வந்ததை கூட அவங்க கெடுத்து விடுவாங்க. கடந்த கால துரோகங்களை மனசுல வச்சுட்டு எச்சரிக்கையோடு நீங்க கையாண்டு பாருங்க. சில நபர்களை அவர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் தள்ளி வைப்பது தான் உங்களுக்கு முகிந்த அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா நன்மைகளை தேடி கொடுக்கும். வாழ்க்கையில சில மனிதர்களை நம்மளை விட்டு விலகும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு வலியை கொடுத்திருக்கும். அது போலத்தான் பழைய நபர்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள வலியை கொடுத்திருக்கலாம். குறிப்பா நாம் உண்மையாக நேசித்தவர்கள், நம்பிக்கை வைத்தவர்கள் தூரமாக சென்றால் அந்த வெற்றியிடம் எளிதில் நிரம்பவே நிரம்பாது. கடந்த காலத்தில் உங்களிடம் பேசாமல் விலகியவர்களும் உங்களுடைய மதிப்பை புரிந்து கொள்ளாமல் சென்றவர்கள் மீண்டும் உங்களை தேடி வரக்கூடிய சூழல் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா உருவாகத்தான் செய்யும். ஆனால் இந்த முறை நீங்கள் பழைய மனதுடன் முடிவு எடுக்கக்கூடாது என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அனுபவம் கொடுத்த அறிவுடன் முடிவு எடுக்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க கற்றுக்கொள்ளணும். ஒருவரை மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில அனுமதிப்பதற்கு முன்பு அவங்களுடைய உண்மை வண்ணத்தை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? ஒரு முறை உடைந்த நம்பிக்கை மீண்டும் உருவாக்குவது எளிதானது கிடையாது. மனதிற்குள்ள ஒரு விதமான குழப்பங்களும் ஒரு விதமான சந்தேகங்களும் எப்பொழுதுமே இருக்கத்தான் செய்யும். அதனாலேயே நீங்கள் மீண்டும் உருவாக்குவதை கொஞ்சம் தள்ளி வைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. நீங்க மாறிவிட்டீர்கள். முன்பு எல்லாரையும் உடனே நம்பிய நீங்கள் இப்பொழுது மனிதர்களை புரிந்து கொள்ளும் அளவுக்கு அனுபவம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துட்டீங்க. இனிமேலாவது யாரை எந்த ஒரு இடத்தில் வைத்திருக்க வேண்டும், எப்படி அவர்களை அணுக வேண்டும் என்பதில் கொஞ்சம் நீங்கள் கவனத்தை செலுத்துவது உங்களுடைய எதிர்காலத்துல மிகவும் நன்மைகளை தேடி கொடுக்கும். பழைய உறவுகள் இனி திரும்ப வந்தாலும் உங்களுடைய மன அமைதிக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் முடிவு எடுங்கள். அவர்களை கூட வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் நெருங்கிய நபராக வைத்துக் கொண்டால் அதுவே உங்க வாழ்க்கைக்குள்ள சட்ட சிக்கல்களை நிச்சயமா உருவாக்கி கொடுக்கும் என்பதை கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருப்பது உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதையும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நல்லது. அவர்கள் தாங்க உங்க வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் துன்பங்களையும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்த ஒரு நபர்களாகவே நிச்சயமாக இருப்பார்கள். நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து பாருங்கள். யாரெல்லாம் உங்களிடம் நன்றாக பேசுவது போல இருக்கிறார்களோ அவர்கள்தான் பெரிய ஒரு துரோகத்தையும் பெரிய ஒரு ஏமாற்றத்தையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுப்பாங்க. ஆனா சில மனிதர்கள் உங்களிடம் அப்பதான் பேசுவாங்க. அவங்க உங்களுக்குள்ள போதுமான அளவுக்கு நன்மைகளையும் அவர்களால முடிந்த ஒரு உதவிகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுப்பாங்க. அதற்கு காரணம் உங்களுடைய நல்ல மனது. இவங்க நல்ல மனது உடையவங்கப்பா, இவங்களுக்காக நம்ம என்னனாலும் பண்ணலாம் அப்படின்னு உங்க வாழ்க்கைய புரிஞ்சு உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபர்கள் தூரத்தில் இருக்கக்கூடிய உறவுகளாகவும் நண்பர்களாகவும் மட்டுமே தான் இதுவரைக்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருப்பார்கள். ஏன் தெரியுமா? உங்க கிட்ட இருக்கிறவங்ககிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும்னு கூறுறேன். உங்க கிட்ட வர்ற சிரிப்புக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சுயநலமும் ஆபத்தான நோக்கமும் நிச்சயமாக மறைந்து கிடக்கும். அவர்கள் உங்களிடம் பழகுவது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர்கள் சுயநலமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொள்வாங்க. அது உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. நீண்ட நாட்களுக்கு அப்புறம்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயே அந்த ஒரு உண்மையான முகமானது நிச்சயமாக தெரிய வரும்.
உங்ககிட்ட இருந்து ஏதோ ஒரு ஆதாயத்தை எதிர்பார்க்கறதுக்காகத்தான் அவங்க முகமூடி போட்டுக்கிட்டு உங்க வாழ்க்கைக்குள்ள வருவாங்க என்பதை முதல்ல நீங்க புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களை தேடி தேடி வந்து ஒரு நபர் பழகுகிறார்கள் என்றால் உங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு தேவை அவர்களுக்கு தேவைப்படுகிறது. அதனால மட்டுமே உங்களை தேடி தேடி வந்து பழகுவார்கள். இனிமேல் உங்களை பாராட்டுறவங்களை பார்த்து மயங்கி மயங்கி விடக்கூடாது. அவங்க பின்னாடி பெரிய ஒரு சதிவலையானது இருக்கும். அது என்னவென்று நீங்கள் அறிந்து கொள்ள முடிந்த அளவுக்கு முயற்சி செய்ய வேண்டும். தேன் ஒழுக பேசுற நாக்குகளுக்கு பின்னாடி விஷம் இருக்குகிறத நீங்க எப்பொழுதுமே மறந்துவிடக்கூடாது. அது போலத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ளேயும் இனி வரக்கூடிய நாட்கள் நிச்சயமாக இருக்கும். இதில் மட்டும் கொஞ்சம் நீங்க கவனத்தை செலுத்தி பாருங்க. உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்கக்கூடிய உண்மை என்னவென்று இனிமேல் வரக்கூடிய நாட்களிலாவது நிச்சயமாக புரிய ஆரம்பிக்கும். இது ஒரு பக்கம் நடக்க, மற்றொரு பக்கம் உங்களுடைய நல்ல மனதை பலர் பயன்படுத்திட்டு உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போயிருப்பாங்க. உங்களுடைய மிகப்பெரிய ஒரு பலம் என்ன தெரியுமா? உங்களுடைய நல்ல மனம்தான். ஆனா சில நேரங்கள்ல அதையே சிலர் தங்களுடைய தேவைக்காக பயன்படுத்தி இருப்பார்கள். அது உங்களுக்கு ஆரம்பத்தில் எப்படி யோசித்து பார்த்தாலும் அது புரியாது. நாட்களும் காலங்களும் கடக்க கடக்க அவர்கள் உங்களுக்கு செய்த நன்மைகள் என்ன, நீங்கள் அவர்களுக்கு செய்த நன்மைகள் என்ன என்று கணக்கு போட்டு பார்த்தால் நிச்சயமாக ஒரு விடையானது கிடைக்கும். அதுல அவங்க உங்களுக்குள்ள ஏமாற்றங்களையும் கவலைகளையும் மட்டுமே தான் திருப்பி கொடுத்திருப்பாங்க. நீங்கள் ஒருவருக்கு உதவி செய்யும் பொழுது அதில் எந்த எதிர்பார்ப்பும் நீங்கள் வைக்கவே மாட்டீங்க. ஆனா உதவி பெற்றவர்கள் அதே அன்பை திருப்பி கொடுக்காமல் சென்ற போது உங்கள் மனதில் ஏமாற்றங்கள் மட்டுமே தான் இதுவரைக்கும் மிஞ்சி இருக்கும். நான் எப்போதும் எல்லாருக்கும் நல்லது நினைத்தேன், ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்தது என்ற கேள்வி உங்களை பல முறை சிந்திக்க வைத்து உங்க வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் இதுவரைக்கும் தேடி கொடுத்த அனுபவங்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். சிலர் உங்களுடைய அமைதியை பலவீனம் என்று நினைத்திருக்கலாம். சிலர் உங்களுடைய பொறுமையை தவறாகவும் பயன்படுத்தி இருக்கலாம். ஆனா ஜோதிட நம்பிக்கையின்படி சில கிரக காலங்கள் மனிதர்களுக்கு எல்லைகளை கற்றுக் கொடுக்கும் ஒரு அனுபவங்களை தரும் என்று அனைவராலையுமே எதிர்பார்க்கப்படுது. அது போலத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் எந்த மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்பதை உணர வைப்பதற்காகவே சில மனிதர்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள வருவாங்க. அவங்களால நீங்க சில உண்மைகளையும் சில மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாகவும் இருப்பார்கள் என்பதையும் நீங்கள் நிச்சயமா புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இனிமேல் உதவி செய்வீர்கள், ஆனால் உங்களை இழந்து அல்ல, அன்பு அன்பு கொடுத்து. ஆனால் உங்களுடைய மதிப்பை குறைத்து கிடையாதுங்க. இந்த ஒரு மாற்றம் தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை தேடி வந்து கொடுக்கும். இனிமேலாவது உங்களுடைய நல்ல மனதை தவறான நபர்களுக்காக நீங்க பயன்படுத்தாதீங்க. உண்மையான மனிதர்களுக்காக நீங்க கொடுத்து பாருங்க. அவங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய விசுவாசத்தை வேறு யாராலையுமே திருப்பி கொடுக்க முடியாதுங்க. அதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும். நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க தெரிந்து கொள்வீர்கள். இதுவரை நான் கூறியது உங்க வாழ்க்கைக்குள் நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமே உங்க வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமா உங்க வாழ்க்கை தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். துலாம் ராசி என்பர்களை உங்களை விட்டு விலகிய சிலர் மீண்டும் தொடர்பு கொள்ள முயற்சிக்கலாம். பழைய உறவுகளை எப்படி கையாள்வீர்கள் என்பதை பற்றி தான் இப்பொழுது நம்ம பார்க்க போறோம். உங்களுடைய கஷ்ட காலத்துல உங்களை அனாதையா நடுரோட்ல விட்டுட்டு உங்களை மதிக்காம ஓடிப்போன சில மனிதர்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருப்பாங்க. அவங்களை நினைத்து இன்னும் உங்களுடைய மனதிற்குள் ஒரு கோபமானது இருந்து கொண்டே தான் இருக்கும். உங்களுடைய நல்ல காலமும் வளர்ச்சியும் தொடங்குறத பார்த்துட்டு இப்ப மறுபடியும் உங்க கூட ஒட்டிக்கிறதுக்காக உங்களை தேடி வருவாங்க. அந்த நபர்கள் வந்தார்கள் என்றால் அவர்களை முடிந்த அளவுக்கு நீங்கள் தவிர்த்து கொள்வதுதான் உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். போன் மூலமாகவோ அல்லது நேராகவோ உங்களை தொடர்பு கொள்ள முயற்சி செய்வார்கள். ஆனால் இங்கதான் துலாம் ராசியான நீங்கள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை நீங்க வெளிப்படுத்த வேண்டும். பழைய உறவுகள் மீண்டும் மாறாங்க அப்படின்னா உணர்ச்சி வசப்பட்டு உங்களுடைய அன்பையும் பாசத்தையும் இந்த ஒரு நாள்ல நீங்க தேடி கொடுக்க கூடாது. பழையபடி உங்களுடைய மனசை அவங்க கிட்ட நீங்க அடகு வைக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்த ஆரம்பிக்கணும். அவர்கள் எந்த அளவுக்கு தள்ளியே வச்சிருக்கிறீங்களோ அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு நன்மைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அல்லது இப்பொழுது நல்ல நிலைமைக்கு நீங்க வந்ததை கூட அவங்க கெடுத்து விடுவாங்க. கடந்த கால துரோகங்களை மனசுல வச்சுட்டு எச்சரிக்கையோடு நீங்க கையாண்டு பாருங்க சில நபர்களை. அவர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் தள்ளி வைப்பது தான் உங்களுக்கு முடிந்த அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா நன்மைகளை தேடி கொடுக்கும். வாழ்க்கையில சில மனிதர்களை நம்மளை விட்டு விலகும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு வலியை கொடுத்திருக்கும். அது போலத்தான் பழைய நபர்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள வலியை கொடுத்திருக்கலாம்.
குறிப்பா நாம் உண்மையாக நேசித்தவர்கள், நம்பிக்கை வைத்தவர்கள் தூரமாக சென்றால் அந்த வெற்றிடம் எளிதில் நிரம்பவே நிரம்பாது. கடந்த காலத்தில் உங்களிடம் பேசாமல் விலகியவர்களும், உங்களுடைய மதிப்பை புரிந்து கொள்ளாமல் சென்றவர்கள் மீண்டும் உங்களை தேடி வரக்கூடிய சூழல் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா உருவாகத்தான் செய்யும். ஆனால் இந்த முறை நீங்கள் பழைய மனதுடன் முடிவு எடுக்கக்கூடாது என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அனுபவம் கொடுத்த அறிவுடன் முடிவு எடுக்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க கற்றுக்கொள்ளணும். ஒருவரை மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில அனுமதிப்பதற்கு முன்பு அவங்களுடைய உண்மை வண்ணத்தை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? ஒரு முறை உடைந்த நம்பிக்கை மீண்டும் உருவாக்குவது எளிதானது கிடையாது. மனதிற்குள்ள ஒரு விதமான குழப்பங்களும் ஒரு விதமான சந்தேகங்களும் எப்பொழுதுமே இருக்கத்தான் செய்யும். அதனாலேயே நீங்கள் மீண்டும் உருவாக்குவதை கொஞ்சம் தள்ளி வைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. நீங்க மாறிவிட்டீர்கள். முன்பு எல்லாரையும் உடனே நம்பிய நீங்கள் இப்பொழுது மனிதர்களை புரிந்து கொள்ளும் அளவுக்கு அனுபவம் பெற்றிருக்கக்கூடிய